அவரோட சன்னுங்களா? ஆமா, நீங்க அவர் கூட விவசாயம் பண்ணிருக்கோம். ஃபார்ம்லாம் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாய் வளர்ப்பு பற்றி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டார்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பீடு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணிருக்கோம். மேல் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, மேல் இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம பாரம்பரியமான நாட்டு நாய்ங்க வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நம்ம சிட்டிப்பாறை வச்சிருக்கோம். சிட்டிப்பாறை கண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் இதோட ப்ரீட் பண்ணிட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. குட்டி பார்க்கலாங்களா? குட்டிங்க அது இன்னொரு குட்டி இல்லை, ஒரு குட்டி நான் வந்து சேல்ஸ் பண்ணி வச்சு இன்னொரு குட்டி வேணா இருக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ஃபீமேல் டாவர்மேனு, அதோட குட்டி மொத்தம் 6 குட்டி போட்டுட்டு மொத்தம் எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 குட்டி மட்டும். மேல் குட்டி? ஆமாம், மேல் குட்டி. ஒரு குட்டி எவ்வளோன்னு கொடுக்குறீங்க? ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மேல் இருந்தால் ஒரு 8,000 கொடுக்குறோம், ஃபீமேல் இருந்தால் ஒரு 7,000. ஃபீமேல் கம்மி, மேல்? ஆமாம், ஒரு 2த்துக்கும் பார்த்தா ஒரு 1,500 பார்த்தா வித்தியாசம் வரும். எவ்வளோ நாள் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 45 days. 45 days. 45 days. இப்போ வாங்கிட்டு போய் வீட்டில் வளர்க்கலாம். வளர்க்கலாம். இதெல்லாம் நம்ம பால் குடிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நாய் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோழி இருக்குது. நம்ம கிட்ட சண்டை கோழி இருக்குது, தூய சிறுவடை கோழி, பெருவடை கோழிங்க, முன்னாடி கோழிங்க, அது ஒரு பிரீடாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்கிறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சண்டை கோழி இருக்குது. சண்டை கோழியில் நிறைய ப்ரீட் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதோட கலரை பொறுத்து வேரி ஆகும். ரெட் கலரில் இருந்தால் அதுக்குன்னு ஒரு சில பேர்லாம் இருக்குது. இல்லை, ஒரு மதுரை சைட்லாம் பார்த்தீங்கன்னா மயிலன்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஜாவான்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நிறைய பேர் மாற்றம் வந்து அதோட ரீசனுக்கு ஏற்ற போல மாறும். இதுக்கு உணவு பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான் இருக்கும். கம்பு கேடு. இது பேர் தான் வந்து ஜாவான்னு சொல்லுவாங்க. அந்த கலரை பொறுத்து அது பேர் வச்சுருக்கோம். ஜாவான்னு சொல்லுவாங்க. நம்ம மதுரை பக்கம் வந்து மயிலான்னு சொல்லுவாங்க. நார்த் சைடு வந்து ஜாவான்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நம்ம காடை வளர்ப்புலேயும் இருக்கும். காடை பார்த்தீங்கன்னா முட்டைக்காண்டி பண்ணுறது. இது வந்து என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய காடை. இது காடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 24 நாள் 20 நாள் கறிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இல்லை நம்ம முட்டைக்கு வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 55 நாளில் பார்த்தீங்கன்னா முட்டை விட ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம வந்து 1 வருஷம் வச்சுக்கலாம். 23 நாள்லேயே கறிக்கு கொடுத்துடலாம். 24 நாள்லேருந்து 26 நாளுக்குள்ள கறிக்கு அந்த 170 180 கிராம் வந்து தாராளமாக நம்ம வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு காடை எவ்வளோ கொடுக்குறீங்க? ஒரு காடை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபீடோட ரேட் அதிகமாக்காது. கம்பெனி ஃபீட் எஸ்கேம் ஃபீட் தான் போடுறோம். அது கம்பெனி ஃபீட் ரேட் ஏறினால காடோட ரேட்டே ஏறி இருக்கு. சராசரியாக பார்த்தா 43 ரூபா 44 ரூபா வரைக்கும் போகுது இன்னைக்கு ரேட்டு. கடை கொடுக்குறீங்க. முட்டை பார்த்தா 4 ரூபா போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண் காடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் காடை அப்படின்ற ரேஷியோட பார்த்தா நாங்கள் போட்டுருக்கோம். ஆனால் அடுத்தது தான் நம்ம மேட்ச் பண்ணி திரும்ப வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கோசம் அந்த ரேஷியோவில் போட்டுருக்கோம். சரி, இது உணவு என்ன கொடுக்குறீங்க? உணவு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தா இந்த கம்பெனி ஃபீட் போடுறோம். அது இல்லாமல் அசோலான்னு சொல்லி நமக்கு அதிகமான புரதச்சத்து இருக்கிற அசோலான்ற ஒரு பாசம் தான், அது ஒரு ஆல்கியா அது, அதுவும் நம்ம கொடுக்கும். ஒரு காடை பார்த்தா ஒரு நாள் 40 கிராம் ஃபீடு சாப்பிடும். அதுக்கு ஏற்ற போல பார்த்தோன்னா இப்போ சப்போஸ் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 50 காடை இருக்கிட்ட 2 கிலோ ஃபீடு சாப்பிடும். 2 கிலோ ஃபீடில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து தீவனமாகவும் 1 கிலோ அசோலாவும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தீவன செலவு கம்மி பண்ணும்.
மசாலா வந்து ஈஸியாக நம்ம உற்பத்தி நம்ம பண்ணலாம். உற்பத்தி பண்ணிடுவோம். இது வந்து காசு கொடுத்து வாங்கணும். இது காசு கொடுத்தா வாங்கணும். அதில் வந்து நம்ம சின்ன ஒரு அரை பிட்டு எடுத்து அதில் நம்ம போட்டு அதிலே போட்டு பண்ணிக்கலாம். ஹை ப்ரோட்டீன் அது. ஹை ப்ரோட்டீன். லைட் எது வச்சிருக்கேன்? லைட்டு பார்த்தீங்கன்னா முட்டை ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இதுலேருந்து வர ரேஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக முட்டை டெய்லி கரெக்டாக வச்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம நாட்டுக்கோழிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தான் முட்டை வைக்கும். காடை பொறுத்தவரைக்கும் ஈவினிங் 3 மணிக்கு மேலே. சரி. ஈவினிங் 3 மணிக்கு மேலே முட்டை வைக்கும். அதில் முட்டை வைக்காது. 3 மணிக்கு மேலே தான் வைக்கும். முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பர் வச்சிருக்கோம். முட்டை விட்டதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நம்ம டேப்பில் வந்து நம்ம செட்டில் ஆகிடும். நம்ம இதில் வந்து முட்டை வந்து கலெக்ட் பண்ணிப்போம். இப்போ எத்தனை காடை வச்சிருக்கீங்க? இப்போ மொத்தம் 50 காடை இருக்கு. 50 காடை. நம்ம வெறும் எக்ஸ்பர்ட் பர்சன்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மீட் பர்பஸ்க்கு வேணா நம்ம அப்படியே இன்குபேட்டர் இன்குபேட்டர் நம்ம இங்கில ஆட் பண்ணி நம்ம அப்படியே கொடுத்துருவோம். நம்ம வந்து நம்ம ஃபார்ம்ல பார்த்தா ஆடு வளர்க்கும் பண்ணுறோம். இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா பரன்மேல் ஆடு தான். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா லோன்ல வச்சிருக்கோம். நம்ம வந்து பரன்மேல் என்னென்ன ப்ரீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைச்சேரி கிராஸ் போயர். இது கடைக்கிட்ட கொடுக்குறீங்க? இல்லை நம்ம கடைக்கே எடுத்துகிட்டு போவாங்க, மார்க்கெட்டுக்கு மேக்ஸிமம் நம்ம வளர்க்குறதே எடுத்துருக்கோம். தலைச்சேரிக்கு நாட்டாடு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ நாட்டாடு இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு நாட்டாடு வளர்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ அதிகபட்சம். நம்ம தலைச்சேரி ஒரு 6 மாதம் 7 மாதம் நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம். அந்த வெயிட் வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மில்க் தான் அதிகமான மில்க் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா குட்டியோட வளர்ச்சி வந்து ரொம்ப சீக்கிரம். நம்ம ஃபீடு பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் இருக்கு. சூப்பர் நேப்பியர், ஏலி மசாலு, அப்புறம் பார்த்தா குட்டை நேப்பியர், அகத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாபுல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம மிஷின் இருக்கு. மிஷினில் பார்த்தோம்னா சாப் பண்ணி நம்மளுக்கு பாக்ஸில் வச்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே பார்த்தோன்னா நம்ம கட்டி எடுத்து வந்து போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பு இருக்கு. என்னென்ன மாடு வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரெட்ஸிங் இருக்கு. நம்ம வந்து ஒரே ஒரு கிரு மட்டும் இருக்குது. காலை மாடு கிரு மட்டும் காலை மாடு இருக்குது. மற்ற இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு பர்பஸ் தான் நம்ம மில்க் பர்பஸ் தான் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிரு, இது வந்து பியூர் கிரு. இந்த ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா குஜராத். பார்த்தீங்கன்னா காலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யூஸுக்கோசம் நம்ம வந்து மில்க் கோசம் வச்சுருக்கோம். நம்ம கொத்துண்டி வீடு தான் வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்குட்டி இப்போலாம் வந்து கண்ணு போடாத கண்ணுக்குட்டி. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்து எல்லாம் கால்நடைலாம் பார்த்துருக்கோம். நம்ம ஃபார்மில் கால்நடை இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் இயற்கை முறையில் வந்து சாகு பண்ணிட்டு இருக்கோம். கொய்யா போட்டிருக்கோம். கொய்யா போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் ஆகுது. கொய்யா போட்டு நம்ம இந்த வெரைட்டி பார்த்தோம்னா L49 வெரைட்டி, அதாவது லக்னோ 49 வெரைட்டி போட்டிருக்கோம். ஃபுல்லாக இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மீனமிலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி வெரைட்டி, அமிர்த கரைசல், மோர் கரைசல், இது போல் சில நம்ம நுண்ணூட்ட மருந்து மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ஃபெர்டிலைசரோ யூரியாவோ பொட்டாஷியம் அதில் எதுவுமே நம்ம வந்து சாயிலில் வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணி ஒரு 8-9 வருஷம் ஆகுது. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் பண்ணி தந்தாங்க சொல்லியிருக்காங்க. இதான் நம்ம ஃபார்மு. பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கிடைக்கிறது. நம்ம அடிக்கடி பேசுகிறோம். இப்போ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் சிறுவடை, அதாவது பார்த்தா நாட்டுக்கோழி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம குஞ்சு பொறுத்ததுலேருந்து என்னென்ன பண்ணுறோம், வேக்சினேஷன்லேருந்து என்னென்ன பண்ணோம் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து டே ஓல்டு சிக்கு ஃபஸ்ட்டு நான் வெளிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து ப்ரூடிங் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாள் ப்ரூடிங் செட்டப் பண்ணுவோம். ஃபுல்லாக பல்ப்பு கொடுத்து சாதாரணமாக நம்ம தாய்க்கோழி இருந்தால் தாய்க்கோழிக்கு கண்டிப்பாக ஈட்டு கொடுக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம பல்ப்பு போட்டு நம்ம ஈட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனான வளர்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு ஈட்டு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஈவனான வளர்ச்சி இருக்கும். வேக்சினேஷன் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7 நாளில் பார்த்தீங்கன்னா F1 சொல்லிட்டு ஒரு வேக்சினேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14th பீரியட் பார்த்தீங்கன்னா IBD, இண்டோர் பர்சல் டிசீஸ்னு சொல்லிட்டு அது ஒரு வேக்சினேஷன் பீரியட். நெக்ஸ்ட்டு பார்த்தா 28வது நாள் லசோட்டான்னு சொல்லி அது ஒரு வேக்சினேஷன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் ஒரு சொட்டு மருந்தாக தான் இருக்கும். இதோட 55வது நாள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ராணிக்கெட் RBKன்னு சொல்லி இன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தாய்க்கோழி. எப்படி நீங்கள் கோழி குஞ்சு பார்த்துருப்பீங்க. இது வந்து முட்டை கோசம் வச்சுருக்கோம். நம்ம முட்டை கட்டு வரவங்க முட்டை கொடுப்போம். இதே நம்ம வந்து ஆட்ச் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். இது வந்து இடைவெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இடைத்தர கோழி. அது நாட்டுக்கோழி இல்லாமல் பெருவடம் இல்லாமல் சிறுவடம் இல்லாமல் இடைத்தரான கோழி. இது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஸ்டாக் பண்ணி ஒரு 50 கோழி இருக்குது. சராசரியாக வந்து ஒரு 30 முட்டை நமக்கு கிடைக்கும். ஹாய் மக்களே, நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஊரில் ஆடு மாடு கோழி நாய் அனைத்தையும் பார்த்தோம். அவர் ஃபுல்லாக விளக்கமாக சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் மேலும் உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக வேணுமா குட்டி வேணுமா அப்படின்றது வந்து அவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே அவங்க நம்பர் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.